சபையின் கண்ணாயே கண்ணாயே நான் யார் என்று விளக்கமாக தெரியுமா? விளக்கம் என சொன்னால் தெரியுமா? அகட்டமப்பா
என்று சொல்லக்கூடிய அம்மை திரௌபதா தேவி யாத்தனப்பா. அறிந்து கொண்டேன் அம்மா. நான் எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்தி, எப்படி வளர்ந்தேன், எப்படி வளர்ந்தி விளக்கமாக தெரியும். ஆமா ஆமா. மன்னன் பாஞ்சாலன் செய்த மகத்தில் அவதரிப்பேன். மன்னன் பாஞ்சாலன் செய்த அம்மா. என் தந்தை தந்தை மன்னன் பாஞ்சாலம் செய்து மன்னன் பாஞ்சாலன் செய்து வேள்வியிலே பிறந்தமையான். கேள்வியில் பிறந்தபடியால் ஆனா ஏய், திருமணத்தை நாடி நாடி திரௌபதி என்றும் திரௌபதி என்றும் பாஞ்சால மன்னன் கொண்டு மன்னன் கொண்டு பாஞ்சாலி என்றும் பாஞ்சால் என்றும் தீயிலே பிறந்ததனால் பிறந்ததினால் திரௌபதியும் என்றும் என்றும் ஆனால் ஏய், ஐவருக்கும் தேவியாக விளங்கப்பட்ட விளையப்பட்டு பாஞ்சாலி அத்தனப்பா. அறிந்து கொண்டேன் அம்மா. நான் பிறக்கும் போது ஆமா. எப்படி பிறந்தேன், பிறந்தி நான் தங்க ஒட்டானோ அம்மா. நான் ஏகத்திலே பிறக்கும் போது பிறக்கும் போது மஞ்சள் ஆடையாகவும் மஞ்சள் ஆடையாகவும் பச்சை கிளையோடு நான் பிறந்தேன் அப்பா. நீங்கள் பிறந்தீர்கள். அப்படி பிறந்த போது பிறந்த போது நான் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்டவர்? நான் கங்குல் கரை பாயும் கருத்த குதல் தேடிக்கோ. கங்குல் கரை பாயும் மங்கையர் மலர்ந்து நிற்கோ. மங்கையர் மலர்ந்து நிற்கோ. மணிமாலை போதிக்கோ. அப்படி பிறந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து ஐவர்களை மணந்து மணர்ந்து சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பா. வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். துரியன் செய்த கொடுமையால் கொடுமையால் ஒன்றா இரண்டா இரண்டா 2 வனவாசம், வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத மாசம் அஜ்ஞாதவாசம் கழித்து கழித்து இப்போ கடப்பட்டாக எல்லாரும் வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வருகிறீர்கள். சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். வாழ்ந்து வருகிறீர்கள். வாழ்ந்து வருகிற சமயத்திலே சமயத்திலே அதிவிரமாக ஓடி வர காரணம் யாதப்பா? மகாராஜா தர்மபுத்திர மகாராஜா அவர் மணி உத்தரவு யாது காரணம் தெரியுமா? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, பக்தா சென்று நான் பார்க்க வேண்டும். ஆகட்டும். பக்தா உன் திருவாடி பணிந்து நின்றேன். 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 பணிந்து நின்றேன், தினம் குனிந்து நின்றேன். பணிந்து நின்றேன், தினம் குனிந்து நின்றேன். பணிந்து நின்றேன், தினம்
பாஞ்சாலி உங்களுடைய அண்ணன் கண்ணன் அருளால் என்றென்றைக்கு சுகத்தோடு வாழ்ந்திருப்பார். இருந்தாலும் இன்றைய தினம் உன் மலர் கரங்களை குவித்து பாஞ்சாலி நிலூடியாக வாழ்ந்திருப்பான். இருந்தாலும் காவலன் விடுப்பு அந்த புறத்திலிருந்து அது சீக்கிரமா அடத்தைக்காரன யாரு என்றுமே நீ எங்க இருக்க வேண்டிய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணு என்றும் இல்லாம இன்றைய தினம் அரசாங்கத்துக்கு ஆயிடுச்சுன்னா அது ஒரு சந்தேகம். ஆனா என் மனதுல ஒரு பெருத்த சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளதான் உனக்கு அழைத்திருக்கிறேன். சந்தேகமா? என் மனசுல ஒரு சந்தேகமா? உனக்கு சந்தேகமா? எனக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சு. இத்தனை வருடங்களாம இல்லாமல் உனக்கு என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை உன்னிடத்திலே தீர்த்து கொள்ளலாம் கேட்கலாம் தான் வந்திருக்கிறேன். ஆனா எப்படி கேட்பது என்று என் மனம் இடம் கொடுக்கவில்லையே கண்ணே. மனம் இடம் கொடுக்கவில்லையா? சந்தேகம் தான். அப்பேற்பட்ட சந்தேகம் உனக்கு என்ன? கேட்கலாம் தான் உன்னை அழைத்தேன். ஆனா எப்படி கேட்பது? உன் மனம் எப்படி பதறுமோ என்ற எண்ணத்தில் தான் எனக்கு மனவேதனை ஆகுது. என் சந்தேகத்தை கேட்கட்டுமா? எனக்கு மனம் பதறாது. பதறாது இல்ல? என் மீது கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டேன். கேட்டுட்டா? ஆமா, நீ பெண்ணா பேயா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியும்? இப்போதான் தெரியுது. ஆமா, என் மனதில் ஒரு சந்தேகம். அதை கேட்கிற உனக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன். கோவப்பட மாட்டேன். ஆமா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம் என்னங்களா திரும்பிருந்தீங்க நீங்க. வனவாசம் 4 நாளா இருந்தீங்களா இல்லையா நீங்க? வனவாசம் எல்லாம் தெரிஞ்சு இருக்க அப்பதான் தெரியல பெண்ணா பேயா. இப்போ கேக்குறாரு பெண்ணா பே அன்றைய தினத்தெல்லாம் பார்க்காம இன்றைய தினத்துல வந்து பெண்ணா பேய் கேக்குறேன்னா ஆமா உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம். அங்கே ஏதோ கீது. ஆமா, பெண்ணா பேயத்தினால இல்லாமல் ஆமா இந்த தினத்திலே வந்து பேயா பெண்ணா எனக்கு கேக்குறியா? இவ்வளவு நாள் பொறுத்தோம் இன்றைய தினம் உனக்கு ஒரு சந்தேகம் என்ன பெண்ணா பேயான்னு கேட்கறிய நாதா? உங்களுக்கு இந்த சந்தேகம் எப்படி வந்துன்னு உனக்கு கேட்கிறேன். ஆமா, என்றுமில்லாத சந்தேகம் இன்றைக்கு வந்தது காரணம் திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் சொன்னார். நீங்க 5 பேரை வச்சு வாழ ஒரு பெண்ணு, அவ பெண் அல்ல, இரவிலே பேய் பகலிலே பெண்ணு. பெண்ணு வச்சு தாண்டா பேய் வச்சு தாண்டா குடும்பம் பண்றீங்க. ஒரு பெண் வைக்கிற குடும்பம் இல்ல, ஆமா, ஒரு பேய் வைக்கிறதா குடும்பம் பண்ணிக்கிறீங்க. குடும்பம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நாரதர் வந்து சொல்லிட்டான். சொல்லுகிறாரு. நாரதருக்கு என்ன வேலை? ஆமா, கலகம் பண்ற வேலை தானே. ஆமா, சரி, நீ பெண்ணா பேயா?
உலக மக்கள் எல்லாம் கேட்டு பாருங்க பெண்ணா பேர் தெரியும். உலக மக்கள் அனைவரும் ஐந்தவர்கள். திரௌபதி பெண்ணுதான் எல்லாருக்கும் தெரியும், தெய்வம்னு தெரியும், எல்லாரும் உன்னை வணங்குறதும் தெரியும். இருந்தாலும் நாரதர் சொல்றது எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்ப்பதான் உன்னை அழைத்த கண்ணே. நான் பெண் தான். பெண் தானா? ஆமா. இதுல மாற்றம் இல்லையா? மாற்றமே கிடையாது. சரி அப்படின்னு நான் போயிட்டேன். சரி ஆகட்டும். சொல்லுங்க. நாரதர் சொன்னாரு எப்படி கேக்குறதா தனிக்கிறேன் இருந்தேன். ஆமா. ஆனா என் மனைவி அழைத்து கேட்டா, நாதா இத்தனை காலமாக உன்னோட குடும்பம் நடத்துறேன், நான் பெண் உங்களுக்கு தெரியாதா ஒரு வார்த்தை கேட்டுன்னு கேக்குறேன். இருந்தாலும் நாரதர் இன்னொரு வார்த்தை சொன்னார். உங்களுடைய மனைவி ஐவருக்கு தேவி பாஞ்சாலி உண்மை சொல்லவில்லை என்றாலும் இந்த விவரம் ஃபுல்லா அவன் தம்பி பீமனுக்கு தெரியும் சொன்னார். தெரியும் என்று சொன்னார். அப்போ பீமனுக்கு என்ன தெரியுமா? அந்த சந்தேகத்தை பீமனால தீர்த்துக்க. ஆகையால் நீ சென்று என் தம்பி பீமன் போ.